வணக்கம். நான் உங்கள் தனுஜா. இட்ஸ் மண்டே, உங்கள் மண்டோடையும் டே. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். சன நெரிசலில் இறந்து போன மக்களுக்காக நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன் கரூரில் நடந்த அந்த மாநாட்டில். அதற்கு நிறைய பேர் வரவேற்பு தெரிவித்திருந்தீங்க, ரொம்ப நன்றி. என்னுடைய காணொலிகள் டீப் மீனிங் உள்ள காணொலி. நான் நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு போட மாட்டேன். என்னுடைய காணொலியை புரிந்து கொள்ள வேணும்னா அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நாலேஜ் வேணும். ஸோ டீப்பாக புரிந்தவங்க புரிஞ்சுட்டு என்னை வாழ்த்துனாங்க, பாராட்டினாங்க, அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டாங்க. ரொம்ப சந்தோஷம். புரியாதவர்கள் நான் ஏதோ இந்த கட்சி சார்ந்து அந்த கட்சி சார்ந்து பேசுறேன்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நல்லாட்சி மலர வேண்டும் என்கின்ற உங்களது ஆசைக்கு நான் எதிரி கிடையாது. உலகம் முழுவதும் நல்லாட்சி மலர வேண்டும். இங்கு வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நலன் கிடைக்க வேண்டும். அதற்கு நானும் வரவேற்கின்றேன். அப்படி மலரும் என்றால் சந்தோஷம். சரியா? அதற்கு நான் எதிரி இல்லை. நான் சொல்வது என்னவென்றால், இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல மோகத்துல போகாதீங்க. ஒரு நடிகர் மீதான மோகத்துல போகாதீங்க. இல்ல ஒரு சாமியார் மீதான ஓவர் பக்தியில போய் பிரச்சனையில மாட்டாதீங்க. மூட நம்பிக்கையின் உச்சகட்டத்தில் போய் தீ மிதிக்க போய் அங்கே குழந்தையும் தூக்கிட்டு போய் குழந்தையோட சேர்ந்து விழாதீங்க. இல்லை, நான் ஒரு சில காணொலியில் பார்த்தா மாடையே கொண்டு போய் தீ மிதிக்க விடுறீங்க. இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பக்தியை காம்பேக்டாக, மரியாதையாக, அழகாக செலுத்துங்க. நடிகர் மீது இருக்கிற பாசத்தை வேற மாதிரி காட்டுங்க. உங்க வீட்லயே போட்டோ தொங்க விடுங்க. என்னன்னாலும் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல போய் உயிர் இழக்காதீங்க. இந்த போதையிலேருந்து வெளியில வாங்கன்னு தான் நான் சொன்னேன். சரியா? எல்லாரும் மனிதர்கள் தான் நீங்க. சரியா? அதை தயவு செய்து உள் வாங்கிக்கங்க. அந்த கட்சியை நீங்க ஆதரிக்க போறீங்களா? வீட்டுல உட்காந்து அவர் கொடுக்கக்கூடிய ஸ்பீச்சை பாருங்க. அவர் சொல்ற கொள்கையை நீங்க பரப்புங்க. சோசியல் மீடியால அவரோட கொடியை போடுங்க. அதெல்லாம் நாங்க எதிரியே இல்லை. அது உங்களுடைய ஆசை, உங்களுடைய கொள்கை, உங்களுடைய தலைவன் நீங்க கொண்டாடுறீங்க. எனக்கு பிரச்சனையே இல்லை. சரியா? வீட்டில் உட்காந்து பாருங்க. கூட்டத்துக்குள்ளதான் குழந்தைய தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லையே. வீட்டில் உட்காந்து அழகா அந்த கட்சி தலைவர் என்ன பேசுறாரோ அதை ஆன் பண்ணி பாருங்க. யூடியூப்ல பாருங்க, ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில 24 மணி நேரம் அந்த தலைவரோட ஸ்பீச்சை போடுங்க. நாங்க அதுக்கு எதிரியே கிடையாது. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். கூட்டத்துக்குள்ள குழந்தையும் பெண்களையும் கூட்டிட்டு போய் மூச்சு முட்டை நின்று சாப்பாட்டுக்கு முடியாம, தண்ணிக்கு முடியாம, வாஷ்ரூம் போக முடியாம நீங்க திண்டாடி இறக்குறீங்க தெரியுமா? அந்த மரணிக்கிறீங்களே, இதுக்கு தான் நாங்க எதிரி. ஸோ பேசிக்கலி உங்கள் நலனுக்காகத்தான் நாங்க பேசுறோம். நீங்க நல்லா இருக்கணும் தான் நாங்க பேசுறோம். உங்க தலைவன் நாசமா போகணும் நாங்க பேசல. நீங்க நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் மனைவி சேஃபா இருக்கணும், நீ பெத்த குழந்தை நல்லா இருக்கணும்னு. 9 மாசம் ஒரு குழந்தைய கஷ்டப்பட்டு வயிற்றுல சுமந்து சாப்பாட்டுக்கும் அதுக்கும் கஷ்டப்பட்டு மருந்து வாங்க காசு இல்லாம அந்த பிள்ளை இவ்வளவு நாள் பேனுக்கும் பூச்சிக்கும் பாம்புக்கும் பயந்து வளர்த்து, கொடூரமான மனிதர்களுக்கு பயந்து வளர்த்து இப்படி கொண்டு வந்து கூட்ட நெரிசல்ல போட போறியான்னு தான் நாங்க கேட்கிறோம். நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போட, அந்த கட்சிக்கு ஓட்டு போட நாங்க சொல்லி எங்க வேணாலும் போடுங்க. ஐ டோன்ட் மைண்ட். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். உங்களுக்கு கொடுத்த வாக்குரிமை, நீங்க எங்க வேணாலும் போட்டுக்கோங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லை. உங்களை நீங்க பாதுகாருங்க. உங்களுடைய உடைமைகளையும் உங்க உறவினர்களையும் பாதுகாருங்கன்னு தான் சொல்றோம். இது கூட புரியாம ஏதோ நான் ஏதோ உங்களுக்கு எதிரி மாதிரி எங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க.